ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் க்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாலாம். உடனே ஜங்கம் வந்துட்டு நான் இன்றைக்கி நைட்டு லேட்டாக தான் வருவேன், நான் அந்த புக் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவன் பெருசாக எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டா. சரி ஓகே பாஸ், நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இவனுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக் ஈவெண்ட்டுக்கு போயிடுவான். அங்கே ஈவெண்ட்டும் முடிஞ்சு கிம்மும் வந்து எல்லாருக்கும் சைன் பண்ணி வர கொடுத்துட்ருப்பா புக்ஸை. இவனை பார்த்த உடனே ஈவெண்ட்டே முடிஞ்சிடுச்சு, இப்போ போய் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். எனக்கு க்ரௌட்னா பெருசாக ஆகாது, அதனால தான் நான் லேட்டாக வரணுன்னே வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். வீட்டில் சின்ன உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாச்சா, தெரியாமல் அவர் போன்னு சொல்லிவிட்டோமோ, இப்போ வர டேட் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அவருக்கும் வந்து கிம்மை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, சே நான் வாயை வச்சுட்டு சும்மா வந்திருக்கணுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. ஏன் நம்மளுக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர ஜும்ஜா மிஷின் கிட்ட வேற உட்காந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பா. கிம்மோ ஜங்கு கிட்ட நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தா. அட்லாஸ்ட் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களா. ஆனால் இப்போ ரொம்ப அப்செட்டாகவே இருப்பான். நீங்கள் வந்து என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்கண்ணே, அன்றைக்கி வேறு சொல்லாமல் கொள்ளாமல் நான் உங்களை விட்டுட்டு ஓடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. இல்லை மன்னிப்பெலாம் கேட்காதீங்க, திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர கிம் சொல்லுவாங்க. இவனும் உடனே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உங்களுக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வர கிம் சொல்லுவாங்களே. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஸோ அவங்கள பிடிக்கும் போது உங்களை நான் டேட் பண்ண முடியாது, அது அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பையனும் கிடையாது, அதனால் வேணாம் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர கிம் பாவமாக கேட்பாங்களே. உங்களை ரிஜெக்ட்னுலாம் சொல்லிட முடியாது, ஏன்னா நீங்கள் ஒன்றும் அழகாக இல்லை என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா சொல்லிட்டு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஆனால் என் ஃபீலிங்ஸ் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி ஓகே நீங்கள் சாரி கிட்டே என்னை இன்னும் எம்பரசிங்காக ஃபீல் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இவங்க பேசுகிறத வேற ஒருத்தன் நின்று ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்போம். உடனே ஆர்டிக்கலாக வேறு வெளில வந்துடும், ஜங்கும் கிம்மோ வேறு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேறு ஜங்கோட அம்மா பார்த்துருவாங்களாம். இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குது, இப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆஃபீஸெல்லாம் வேறு இது பரவிடும். உடனே ஹேங்கும் வந்து டே கிம்மோடாலும் நம்ம சிஇஓ தானாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். தாங்க வந்து டே வாங்கடா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிடுவான். உடனே அங்கே ஜங்கும் வந்துடுவானா, அந்த பப்ளிகேஷனுக்கு கால் பண்ணி கிளின்னு வேற கிழிச்சிட்டு இருப்பான். யாரை கேட்டு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் போடுறீங்க, நாங்கள் உன் மேலே லா ஃபைல் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருப்போம். இதை வேற ஹேங்கு கேட்டுட்டு டே என்னடா இவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற லீவோ அவனை வேற காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் மேரேஜ்லாம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ இதை கரெக்ட் பண்ணி திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சிருவான். ஜூவோட பாய் ஃப்ரெண்டு இந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நீங்கள் பாரு ஜூ அப்படின்னு சொல்லிட்டு வேற காட்டுவானே. ஜூ அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு யார் அந்த சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பாலாம். ஜங்கு வேற இருப்பான். ஜங்கை பார்த்தோன்னே உனக்கு செம்ம கடுப்பாக போயிடும். ஒருத்தனையை லவ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனை டேட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வேற திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன் இப்படிலாம் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வர அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சின்ன கால் பண்ணிட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அவளும் அப்படியே கேஷுவலாக என்ன அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, என்ன பேர் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேஷுவலாக பேசுவாள். உடனே ஜூக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடும். உனக்கு பைத்தியம் ஏதோ பிடிச்சிருக்கா என்ன, ஏதோ க்யூட்டான பேர் செம பேருலாம் சொல்லிட்டு பில்டப் பண்ணிருக்கா, நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறியா, நம்ம 2 பேரும் வேணா சரக்கடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு வேற சொல்வாள். உடனே அசிங்கமாக வேற இவளையும் திட்ட ஆரம்பிச்சிருவா. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீ அவங்களுக்கு மாஸ்டர் வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசுகிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன ஃபோனை வச்சிருவா. இந்த ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர்லாம் வேற வந்துருமா. சாயம் வேற நியூஸ் பேப்பரை ரொம்ப வேகமாக வேற எடுத்துகிட்டு வந்து தம்முன்னு வேற போடுவான். இவ வேற தூங்கிட்டு இருப்பாலாம். அலறி அடிச்சு வேற எஞ்சிப்பா. ஐயோ உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இவளும் வேற பயங்கர முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பானே சாய். உடனே என்னடா அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். ஆமாம் எங்கள் பேர் ஆஃபர் சேல் போட்டிருக்காங்க லாப்ஸ்டருக்கு, வா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேறு கூப்பிட்டு போயிடுவா. அடப்பாவி இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு சூப்பர் மார்க்கெட் போயிடுவாள். அங்கே வேறு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆஃபர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாய் வேறு தரன்னு வேறு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் சின்ன. அங்கே வேறு எல்லோரும் முந்தி அடிச்சுட்டு வேறு வாங்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாய் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு நான் லாப்ஸ்டரோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு எல்லாரையும் பொழந்துட்டு போய் வேறு ஒரு லாப்ஸ்டரில் கை வச்சிருவா. அப்பன்னு பார்த்தா அந்த ஜோஷியக்காரியும் வந்து மேலே கை வைக்குமா. 3 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செம ஷாக்கில் வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஜோஷியக்காரியும் நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தல, உன் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு வேறு சொல்லுமா. உன் பேர் என்ன, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப சீன் போடாத, எனக்கு என் காசெல்லாம் வேணாம், எனக்கு வேலைலாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாலாம். எதுவும் உன் பேர் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் வேறு அந்த ஜோஷியக்காரி கேட்டிருக்கோம். ஆமாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். உன்னை தான் இவ்வளோ நாள் சாய் தேடிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுமா. இது சாய் என்ன இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ கேட்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயம் சமாளிச்சுட்டு இருப்பான். டே என்னடா சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பாளே. ஆமாம் இவன் தான் வந்து உங்கள் அம்மா சமாதியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியக்காரே வளர ஆரம்பிக்குமா. என்னது அம்மா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாயம் வேறு அந்த ஃபுட் எடுத்து அந்த ஜோஷியக்காரி வாயில் வச்சு விட்ருவா. இவன் ஏதோ மறைக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான்.
2 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இருப்பாங்களாம். சின்ன உடனே "டேய் அந்த ஷேமன் ஜோஷியக்காரி வேற ஏதோ உளறிட்டு இருந்தா, நீ வேற பட்டுன்னு ஸ்டாப் பண்ணிட்ட. என்ன மேட்ரு?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானாம். எது அவங்க வந்து நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அதுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நான் ஒன்றும் ஸ்டாக்கர்லாம் கிடையாது. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேற சாய் சொல்லுவானே. சேச்சே நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரலடா. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாரி இருக்கு. ஏன் ஏதாவது தப்பு பண்ணியா என்ன? என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. என்னது நான் மறைக்கிறேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சாயும் சமாளிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜங்கும் வந்துருவானா. என்ன இவங்க கீழ நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல வேற உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். உடனே சின்னம் வந்து டேய் நீ எதுவும் கவலைப்படாத. நீ என்கிட்ட சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ ஆல்ரெடி எனக்கு ரொம்ப நிறையவே நல்லது பண்ணிட்ட. ஸோ நான் அதுக்காகவே உனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். பத்தாததுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்டா. நீயும் வந்து இந்த யோகட் மாதிரி தான். நான் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்கலாம் அப்போல்லாம் என்னை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உடனே இவனும் ஏதோ சொல்ல வருவானே. ஜங்கு உடனே காரில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி விட்டுருவான். யார் அது ஃப்ளாஷ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஓஹோ ஜங்கு தானா, செம்ம டைமிங் போ அப்படின்னு சொல்லிட்டு சாயும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். சரி ஓகே என்னடா சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பாளே. ரொம்ப பசிக்குது வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு உள்ளே போயிடுவாங்க. ஜங்கம் வந்து காரில் உட்காந்துட்டு டேய் ஏன்டா இப்படி சில்லியாக பிஹேவ் பண்ணுற, மெச்சூராக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போவானே. உள்ளே போனால் 2 பேரும் வேறு சமைச்சிட்டு இருப்பாங்களாம். உடனே சாயும் வந்து லாப்ஸ்டர்ஸை எடுத்து காமிச்சிட்டு இங்கே பார்த்தியா சின்ன தாண்டா இதை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வேறு காமிச்சிட்டு இருப்போம். எதுக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லியான ஃபுட்டெல்லாம் வாங்குறீங்க, வீடே பேர் ஒரு மாதிரி நாத்தடிக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பானா. இவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டு வேறு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஓஹோ என் வார்த்தைக்கு அவ்வளோதான் மரியாதையா, சரி ஓகே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இவன் வேறு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அப்பன்னு பார்த்து சின்ன வந்துட்டு பாஸ் பட்டர் எங்கே இருக்குது ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். மேல் ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே வந்து ஒரு நிமிஷம் இரு அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆர்டிக்கலை பற்றி கேட்க வருவானே. உடனே சாயும் வந்து பட்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவானா. தோ இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் மேலே இருக்க ஷெல்ஃபில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டு அப்படியே ஓடிடுவா. உடனே சாயும் அப்படியே ஆல்மோஸ்ட் அண்டா ஜங்க் சாப்பிட்டு போ அப்படின்ட்டு வர சொல்லுவானா. அவன் ஒன்றும் தேவையில்லை நீங்களே கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வேறு உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். இவன் பேசுகிறது வேறு ஒட்டு கேட்டுட்டு இருப்பானா. சரி ஓகே இதுக்கு மேலெல்லாம் கௌரவம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ அவங்க வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே, நம்ம வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு வந்ததுனால நம்மளே போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு போய் கதவை திறப்பானே. அவங்க வேறு எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக வேறு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஜங்கோ உடனே அட பாவீங்களா ஒருத்தன் சாப்பாடு வேணாம்னு சொல்கிறான், கொஞ்சம் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களாடா, நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வேறு புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பான். இவங்க வேறு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம். இதுக்கு மேலே கௌரவம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கத்தில் உட்காந்துருவான். இந்தாடா பெரிய லாப்ஸ்டராகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சொல்லுவானே. இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேருமே இவனை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்களாம். இவனும் எவ்வளவோ கான்வர்சேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவானே, ஆனால் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே சாயும் வந்து எங்கே ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. சின்ன என் ரூமில் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உடனே சரி ஓகே ஓகே நீ சாப்பிடு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ஓடிடுவான். ஐயோ நம்ம மட்டும் தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சிப்பாலாம். ஜங்கு உடனே ஒரு நிமிஷம் ஈரா நீ அந்த ஆர்டிக்கல் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுருவான். ஆர்டிக்கலா என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நடிப்பாங்களாம். ஓஹோ நீங்களும் கிம்மோ டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்தது அதுவா, நான் படித்தேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவா. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. பாஸ் நீங்கள் வேறு நான் கிம்மோட பெரிய ஃபேன், நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். அப்போன்னு பார்த்து சாயும் வந்துடுவான். இவங்க வேற சடனாக சைலண்ட் ஆகிடுவாங்களா. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற அவனும் திருட்டு முடிச்சுட்டு வேற நின்றுட்டு இருப்பான். ஜங்கும் ரூமுக்கு போயிட்டு ஏண்டி நீ என்னை பேசவே விட மாட்டியா, என் ஃபீலிங்ஸை கன்வே பண்ணணும்னு நினச்சா கன்வேவே பண்ண உள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். சரி ஓகே மெசேஜில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் பண்ணிவிடுவானா. ஐயோ தெரியாமல் சென்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கதறிட்டு இருப்பான். ஐயோ என் ஃபோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு போட்டு உடச்சிட்டு இருப்பானே. அப்பன்னு பார்த்து சின்ன உள்ளே வந்துட்டு பாஸ் டிட்டர்ஜென்ட் பவுடர் எங்கே இருக்குது, பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அதுவா ஸ்டோர் ரூமில் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே பாஸ் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போவாளே. ஒரு நிமிஷம் இருக்கிறேன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. பாஸ் என் ஃபோனையே கேட்குறீங்க, அது ரூமில் சார்ஜில் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். இல்லை தெரியாமல் கேட்டுட்டேன், என் ஃபோனை தான் நான் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே சின்ன வேறு பெட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. ஓ இங்கே தான் இருக்கா மறந்துட்டேன் நீ, சரி ஓகே நீ போய் உன் வேலையை பாரு, ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது போய் எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஸ்டோர் ரூமுக்கு அமைச்சிருவான். உடனே இவனும் இதான் சான்ஸ் அவன் ரூமில் போய் ஃபோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு வேறு போயிட்டு இருப்பான். சாயும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான்னா இவ்வளோ ஸ்டோர் ரூமில் இருப்பாள். சரி ஓகே ஃபோனை போய் எடுத்து டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூமுக்கு போயிடுவான்னா. ரூமுக்கு போயிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வேறு தேடிட்டு இருப்பான். கடைசியாக ஃபோனையும் கண்டுபிடிச்சிட்டு ஆஹா மெசேஜ் இங்கே தான் இருக்குது டெலீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுவானே. நம்பர் லாக் வேறு போட்டு வச்சிருப்பா. ஐயோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு வேறு மூச்சு நின்றுட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து சின்னம் வந்துடுவா. என் ஃபோன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பிடுங்கிடுவா. பிடுங்கிட்டு அந்த மெசேஜை வேறு பார்த்துருவாலாம். அது வேறு யாருக்கும் அனுப்புறது போல எனக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. அதெல்லாம் இல்லை உனக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அனுப்புனேன். அந்த ஆர்டிக்கலில் வந்தது எதுவுமே உண்மை கிடையாது. நான் கிம்முக்கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன். எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். ஏன்னா நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். பாஸ் நான் தான் சொன்னேன் எனக்கு
டேட் பண்ணலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ பேசாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போதுமா? நான் உன்னை வந்து டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இன்னும் உன்னை உயிரெல்லாம் வாங்கலை. ஸோ நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரூமுக்கு போயிடுவான். சாயா அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஜங்கோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை வேறு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான்னா உடனே சாவும் இவனும் ஒரே ஃபேமிலின்னு தான் இவனுக்கு ஆல்ரெடி தெரியுமே. அதை வேறு பார்த்து சம்மகானில் வேறு உட்காந்துட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சாயும் ஜங்கோட ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருப்பான். நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்கு கேட்பான். உன் பர்சனல் ஃபிசிஷியன் சொன்னால் உள்ளே விட்டாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஆமாம் நேற்று என்ன பாய் சொல்லாமே போயிட்டேன் அப்படின்ட்டு வேறு கேட்பானே ஜங்கு. ஆமாம் நீ தானே சொன்னேன் அதெல்லாம் சொல்ல வேணான்னு, ஆனால் தான் போயிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இப்போனா என் பேச்சை கேட்குறியா? அதேமாதிரி ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ வந்து கவுன்சிலிங்லாம் வந்திருக்கலாம். என் தாத்தா உனக்கு எவ்வளோ பே பண்ணுறாருலாம் தெரில. நீ காசை பற்றிலாம் கவலைப்படாது. நான் தாத்தா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஆனால் உன்னை பார்த்தா நீ கவுன்சிலிங்க்கு வந்த மாதிரி தெரில. உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உடனே சாய்க்கும் கோவம் வந்துட்டு, என்ன இப்போ தான் உன் தாத்தா மாதிரி நீ பேச ஆரம்பிக்கிறியா? இவ்வளோ நாள் உன் லைஃப்குள்ளே நான் வரக்கூடாது தான் நினச்சேன். ஆனால் இப்போ வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? எதுக்கு தேவையில்லாமல் என் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. எனக்கும் ஆசை இல்லை. நம்ம 2 பேரும் ஒன்று ட்ரை பண்ணலாம். நீ கவுன்சிலிங் ஒழுங்காக அட்டன் பண்ணு. அதுக்கப்புறம் ஒழுங்காக எதுவுமே போகல அப்படின்னா நானே எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன். உனக்கு 6 o'clock ஒர்க் முடியும், 7 o'clock வீட்டுக்கு வருவேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் போயிடுவான். வெளில பார்த்தா வான் நின்றுட்டு இருப்பாங்க. சாயை பார்த்தோன்னே சாய் கவுன்சிலிங்லாம் எப்படி போகுது? ஜங்கு என்ன சொல்கிறாரு? எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். இவன் உடனே ஆமாம் நீங்கள் யார் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வான் கேட்பாங்களே. எனக்கு இப்படிலாம் கேட்க பிடிக்காது தான், பட் இருந்தாலும் நீங்கள் சொல்ல போகிற பதிலில் தான் நீங்கள் என் ஃப்ரெண்டாக இல்லை எனிமியான்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்மன்னு போயிடுவான். இங்கே கட் பண்ணால் சின்னவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருப்பாலாம். ஹேங்லாம் செம்ம எக்ஸைட் ஆகிடுவான். உடனே அவன் தலையை மோந்து பார்த்துட்டு செம்மையான ஆறுது இது நம்ம சின்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நாள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உடனே நீயும் அக்கா ஏன்க்கா நீ இவ்வளோ நாள் வரவே இல்லை, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணுறோமா. தாங்கும் எவ்வளோ நாள் ஆச்சுல உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஜங்கா வேறு எங்கே சின்ன ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எட்டி பார்த்துட்டு இருப்பானா. உடனே சாயும் வந்து நான் தான் அவளை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போக சொல்லிட்டேன். இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுக்க முடியும். பத்தத்துக்கு சின்ன வேறு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் நீ பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால தான் அவளை நான் வெளில போக சொல்லிட்டேன். கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே தான் உள்ளே வருவா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உடனே ஜங்கம் வந்து என் மனசு மாறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். ஓகே நீ இவ்வளோ அடமண்ட்டாக இருந்தால் என்னால் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. அது உன்னோட டேலண்ட், நீ தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகே உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு சொல்லிட்டு வேறு சாய் கேட்பானே. உடனே ஜங்கம் ஆமாம் எனக்கு இருக்குது, உனக்கு வேறு சின்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியும், நீ அவளை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. உனக்கு எல்லாமே தெரியும்னா அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கூட உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாய் சொல்லுவானே. உடனே ஜங்குக்கு செம்ம ஷாக் அடைனது, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுவாங்க. சாயும் சின்னுக்கு மெசேஜ் அனுப்பிடுவான், கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு பாய்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களா. ஹேங்குக்கெல்லாம் செம்ம எமோஷனலாக போயிடும். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், ஏன் சீக்கிரமாக போகிறேன், நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கெஞ்சுவானா. லியோ வந்து அக்கா போவாத அப்படின்னு சொல்லிட்டு வேறு கதற ஆரம்பிச்சிருவான். தாங்கு வேறு டேய் அவள் தான் டைம் ஆகுதுன்னு சொல்கிறாள், இன்னொரு நாள் நம்ம பார்ட்டி பண்ணலாம், சரி ஓகே சின்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாளும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கேருந்து கிளம்பிடுவா. அவளும் வீட்டுக்கு வந்துடுவாளாம். உடனே சாயும் பார்த்துட்டு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். ஆமாம் எங்கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாடு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஜங்கோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வருவான். இவ்வளோ வேறு மேலேயும் கீழேயும் பார்ப்பானா. ஐயோ பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் பாபிக்கு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அதனால தான் என் மேலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, இப்போயே நான் போய் குளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போவாளே. உடனே ஜங்கம் பதறி அடிச்சுட்டு ஒன்றும் அவசரம் நீ பொறுமையாகவே குளி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரூமுக்கு போயிடுவான். டேய் என்னடா நடக்குது, கவுன்சிலிங் பயங்கரமாக வேலையை காட்டுது போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாய்கிட்ட கேட்பாளே. நான் தான் சொன்னேனே நான் ஒரு டேலண்டான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வேறு சீன் போட்டுருப்பான். அப்போன்னு பார்த்து சின்னோட அப்பாவும் கால் பண்ணுறாரா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டிங் வந்து எங்கள் உயிரை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திட்டு இருப்பார். என்னது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் பயங்கர ஷாக்கில் இருப்பான். சின்ன வேறு ஒட்டு கேட்டுட்டு இருப்பான்லாம். உடனே உங்கள் அப்பாவும் டேய் சீக்கிரம் வாடா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, என் பையனை தூக்கி போட்டு வேறு மிதிச்சுக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். உடனே வேறு இவர் பேசுகிறத வேறு அந்த பொண்ணும் கேட்டுரும். என்ன அங்கிள் சாய்கிட்ட பேசுகிறீங்களா, ஏன் என் சாயை என்கிட்ட பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, இப்போ வந்துடுவான் பாரு சாய் அப்படின்ட்டு வேறு இவரும் சமாளிச்சுட்டு இருப்பாரு. யார் அங்கிள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேறு முடியை பிடிச்சி இழுன்னு வேறு இழுத்துட்டு இருப்பா. சாய் அங்கே பக்கம் ஒரு சின்ன எமர்ஜென்சி நான் போயிட்டு வந்துடுறேன், எதுவும் வந்தாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்னக்கிட்ட சொல்லுவானா. சின்ன வேறு ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் ஓடிடுவான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போயிட்டு இருப்பா. உடனே ஜங்கம் வந்துட்டு எங்கே சாய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இல்லை ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் சமாளிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே நீ
எங்கேயும் வெளில போன போல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனேன் ஹேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. ஆமாம் அவங்கெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ ஏன் சீக்கிரமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. இல்லை பாஸ் உங்கள் ஞாபகமாகவே இருந்தது அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேற வாய் விட்டுருவாங்களா. என்னது ஏன் ஞாபகமாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாஸ் நீங்களும் சாயம் வர தனியாக இருந்தீங்களா, சரி சண்டை போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் சீக்கிரமாக ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பா. ஏய் பொய் சொல்லாத அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. இல்லை என் மேலே பாபிக்யூ ஸ்மெல் அடிக்குது நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே ஓடிடுவா. இவனுக்கா செம்ம ஜாலியாக போய்டும். மூஞ்செல்லாம் வேற லைட் எரிய ஆரம்பிச்சிருமா. இவன் ஹார்ட் பீட் வேற இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி நம்ம மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரெஸ்ட் ரூம் போயிட்டு சே என்னாச்சு எனக்கு நான் நல்லா தானே இருந்தேன் திடீர்னு ஏன் இப்படி வளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். வெள்ளம் ஜங்குமா சாய் ரிஜெக்ட் ஆகிட்டு இருப்பான்ல, அதை நினச்சி வேற சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். சின்ன சரி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற குடிக்க வருவாள். ஜங்கை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகிடுவா. பாஸ் நீங்கள் ஒன்றும் தூங்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை ஒரே தண்ணி தாகமாக இருந்தது அதனால தான் குடிக்க வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. சின்ன ஓகே குடிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. சின்ன சைட் அடிச்சுட்டு இவனும் வந்து கொடுத்த ஜூஸை வேற எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். ஐயோ பாஸ் எதை குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆவாலே. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. பாஸ் இது வேற பயங்கர ஸ்ட்ராங்கான ஜூஸ் உங்களுக்கு எரியல தொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போதையில் வளர ஆரம்பிச்சிருவான். திடீர்னு மயக்கடிச்சு வேற இவன் மேலேயே அப்படியே விழுந்துருவானா. பாஸ் இதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாள். இந்த ஜூஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் வேற வளரிட்டு இருப்பானா. வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தரன்னு இழுத்துட்டு வருவாளே. பாஸ் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க என்னால் தூக்கவே முடியல, பெட்டு வந்துச்சு பாருங்கள் அப்படியே சாய்ங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. ரெண்டு பேரும் வேற பெட்டில் விழுந்துருவாங்க. உடனே வேற ஜங்கு மயக்க போடுற மாதிரி ஆகிடுவானா. உடனே சின்ன வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டான்னு நினச்சி சே நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உங்கள் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. உடனே அவனும் வேற கண்ணை திறந்துருவான். ஐயோ நீங்கள் மயக்கடிச்சு விழலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷாக்கில் அப்படியே ஏஞ்சிக்க பார்ப்பாளே. உடனே இவ கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.